அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி 17/8/2024, அதாவது ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. துவாதசி திதி காலை 8 வரை, அதற்கு மேல் திரையோதசி திதி. பூராட நட்சத்திரம் 11:49 வரை பகல், அதற்கு மேல் உத்திராட நட்சத்திரம். ராகு காலம் காலையில் 9லிருந்து 10 வரை. யமகண்டம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உடையது. அணிய வேண்டிய துணியின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக், அதாவது ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலர் சட்டை போட்டுக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது ஒயிட் கலரு. நீங்கள் சாப்பிட வேண்டியது காலைல உருளைக்கிழங்கு அல்லது மொச்சை எதையாவது சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது குரு எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன்களை, 3ஆம் வீடு 4ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல 3ஆம் வீடு. குரு 3ஆம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் ரொம்ப பிரசித்தி பெற்றவராக இருப்பார். அநேக சகோதர சகோதரிகளை உடையவராகவும் நல்ல பரம்பரையை சார்ந்தவராகவும் இருப்பார். குடும்பத்து மேலே ரொம்ப சிரத்தை அக்கறை உடையவனாக இருப்பார். குடும்பத்தில் உள்ள மெம்பர்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க. அவங்க முன்னேற்றத்திற்காக மிக பாடுபடுவார். பண விஷயங்களில் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிடுவார். விவசாயத்தில் வெற்றியாளன். விவசாயம் எல்லோரும் விவசாயத்தில் நஷ்டங்காங்கள, இவர் விவசாயம் பண்ணால் அதில் வெற்றியே கிடைக்கும். அதே மாதிரி அந்த சுற்றத்தினர்களை மேக்சிமம் தாங்குவார். அவர்களுக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவார். தைரியசாலி. பல கலைகளில் பிரியமுடையவராக இருப்பார். அதே மாதிரி தேகம் சக்தி வாய்ந்ததாக, நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு பலம் வாய்ந்த தேகம் உடையவராக இருப்பார். 4ஆம் வீட்டில் குரு இருந்தால் சுகம் அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்தவர்னு சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல சுகபோகமான வாழ்க்கை உடையவர். நல்ல வாகன யோகம் இருக்குது. நல்ல படிப்பு இருக்கிறது. சந்தோஷமான வாழ்க்கை, சும்மா சொல்லக்கூடாது. வருமானம், நல்ல வருமானம் வருகிறது. மாத்திரு பலம் உடையவர். தாய் மீது மிகுந்த பாசம் உடையவர். தாய் அவரோட புத்திமதிகளை கேட்டு நடந்தால் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கிறது. அநேக தர்மங்கள் செய்பவர். நல்ல தான தர்மங்கள் செய்பவர். திருப்தியான மனோபாவம் உடையவர். போதும் நமக்கு திருப்திங்கிற மாதிரி உடையவராக இருக்கிறார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகிறது. அதிக துணிவு, தைரியம், மனோபலம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. பயங்கிறது என்னன்னே தெரிகிறதில்ல. அதனால் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ட்ரேடிங் மூலம் லாபமே வருகிறது. கணவன் மனைவி உறவு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பணவரவு திருப்தி. அப்புறம் ரிஷபராசிக்காரங்க, இன்றைக்கி கூட அவங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். அதனால் பகல் வரை புதிய முயற்சிகள், மேலதிகாரிகளோட பேசுகிறது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். எப்போதும் விடுபட்ட நட்பு மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. குடும்ப கவலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயம் மனைவி உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களது பிரச்சனைகளை தீர்க்க பாடுபடுகின்றார். மாணவர்களுக்கு கல்வியில் சில தடங்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அன்னையோட உடல்நிலை கூட கொஞ்சம் டல்லாக இருக்குது. காரணம் அவங்க மனசு கூட ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. அடுத்து கடகராசி. தொழிலில் நல்ல தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கிறீங்க. எது வந்தாலும் சமாளித்திடலாம்ங்கிற நம்பிக்கை இருந்துக்கிட்டு இருக்குது. பணவரவு திருப்திகரம். ஆனால் அளவுக்கு மீறி செலவும் ஏற்படுகிறது. மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து அலைச்சல் தெளிச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்படும் மாற்றம் ஏற்பட்டால் தொழில் முன்னேற்றம் மிகவும் அதிகரிக்கிறது. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையும் மனக்கவலையும் எல்லாத்தையும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உறவினர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அடுத்து கன்னியாராசி. தொழில் சற்று மந்தமாகவே நடக்கிறது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்புகள் உண்டாகின்றன. நண்பர்களுடன் விவாதம் ஏற்பட்டு அது சண்டையில் முடியுது. பணவரவு வர வேண்டிய வழியில் வரது நன்றாக வருகிறது. அந்த வேகத்தில் செலவும் ஆகிவிடுகிறது. கணவன் மனைவி உறவு கூட சொல்லிக்கொள்ளும்படி இல்லை, என்னங்கிற மாதிரியே தான் போயிட்டுருக்குது. அடுத்து துளாராசி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆதரவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்களோட ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. உறவினர்களை நம்பாமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் வெளில தேவையில்லாத மனக்குழப்பம், எதிர்மறை எண்ணம், நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. தொழிலில் பெரிய அளவில் ஆதாயம் இல்லாட்டால் கூட அதில் ஒன்றில் தான் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. அரசாங்க உதவியை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு அந்த உதவி கிடைக்கிறது. தொழில் ஓரளவு நன்றாகவே நடக்கிறது, நல்ல லாபம் வருகிறது. ஸ்பெக்குலேஷன் கூட லாபத்தை தான் தருகின்றது. உடல் ஆரோக்கியம் ஓகே நன்றாகவே இருக்கிறது. மனைவி மக்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கின்றார்கள். அடுத்து தனுசு ராசி. மனம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுகிறது. பெரியவர்களோட ஆதரவும் கிடைக்கிறது. முடிக்காமல் பெண்டிங்காக வச்சுருந்த காரியங்கள்லாம் முடிச்சிருந்தீங்க. முன்னேறி விடலாம் என்ற நம்பிக்கை மனதில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இருக்குது. சுபகாரிய நிகழ்ச்சி குடும்பத்தில் நடக்கிறது. கணவன் மனைவி உறவு ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து மகர ராசி. பொருள் வரவு நன்றாகவே இருக்கிறது. பெற்றோர் உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவரிடம் அழைத்து சென்று ஆலோசனை பெறுங்கள், எல்லாம் சரியாகி விடுகிறது. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கிறது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வர வாய்ப்பு இருக்கிறது. சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்றை ஆரம்பிக்கிறீர்கள், அதில் பற்றிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது. அடுத்து கும்பராசி. பிரயாணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கிறது. வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. பிரயாணங்கள் மூலம் சிறு ஆதாயம் இருந்தால் கூட முழு அளவில் வெற்றி கிடைக்கவில்லை. பெண்கள் பெண்களால் கெட்ட பேர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. தொழிலில் ஓரளவு லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கின்றது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனம் கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க. அடுத்து மீனராசி. கணவன் மனைவி உறவு ஓரளவு நல்ல விதமாக இருக்கிறது. நண்பர்கள் சற்று ஆறுதலாக இருக்கின்றனர். உதவி செய்ய போயிட்டு உபத்திரவத்தை தேடிக்கொள்கிறீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். கொசுக்கடி அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. கொசுபத்தி அந்த மாதிரிப்பட்டதை போட்டு கொஞ்சம் கொசு தொல்லையிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள். மற்றபடி குடும்பம் ஸ்மூத் சைலிங், சுமூகமாக போகிறது. பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை, பெரிய அதனால் தோல்வியும் இல்லை. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.